அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியில் 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து மகிழ்வோம். குருவின் கனவினை நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வாழ்த்தி வாழ்வோம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்கு பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா, கேக்குது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. அற்புதமாக நமக்கு நித்யானந்த தவத்தை நடத்தி தந்த பேராசிரியை அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் பேராசிரியை அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த ஸ்கை யோகா ஆன்லைன் குடும்பத்தினர் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம வாழ்த்தி வாழ்வோம் அப்படிங்கிற பொருள்ல சிந்திக்க இருக்கிறோம். இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகு இந்த சொல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சுவாமிஜி கிட்ட அன்னைக்கு நிறைய பேராசிரியர்கள் பல கேள்விகள் எழுப்பும் போது ஒரு பேராசிரியர் சுவாமிஜி கிட்ட கேட்டிருக்காங்க, சுவாமிஜி இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை நீங்க எந்த வருஷத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி கேட்டாராம். அப்ப சுவாமிஜி கண்களை மூடி யோசிச்சாங்க. இந்த மந்திரங்க 1964ன்னு நினைக்கிறேன், அந்த வருஷத்துல இருந்துதான் நான் சொன்னேன். அப்போ உடனே மறுபடியும் சுவாமி இது நீங்களா உருவாக்கினதா அல்லது யாராவது சொல்லி சொன்னீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புனாங்களாம். இல்லைங்க, எனக்குள்ள அது உருவாச்சு, உள்ளுணர்வா கிடைச்சது. வாழ்க வளமுடன் எனும் அந்த சொற்கள் நல்லா இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்புறம் கூடவே இன்னொரு சம்பவத்தையும் சுவாமிஜி நினைவுபடுத்தினாங்க. சுவாமிஜி அந்த காலங்கள்ல கடலூர்ல போய் பயிற்சி நடத்திட்டு வர்றது வழக்கம். அப்படி ஒரு நாள் கடலூர்ல போய் பயிற்சி நடத்திக்கிட்டு வர்ற போது நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்களாம். அப்போ ஒரு அன்பர் அங்க வந்திருந்தாரு. அந்த பயிற்சியில கலந்திருக்கிறாரு. அவரு அங்க லட்சணத்துல தேர்ந்த ஒரு நபர். இப்ப மகரிஷியோட பயிற்சி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நடத்தும் போது சுவாமிஜி கையவே பார்த்துட்டு இருந்தாராம். பயிற்சி முடிஞ்ச பிறகு ஓய்வான நேரத்துல சுவாமிஜி தனியா இருக்கும் போது போய் பாக்குறாரு அந்த அன்பர். அந்த அங்க லட்சணம் தெரிந்த அன்பர், சுவாமிஜி நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், நீங்க ஒரு கையால வாழ்த்திட்டு இருக்கீங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா கவனிச்சப்பதான் உங்க 2 கையையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி காட்ட சொன்னாராம். இப்ப கைகளை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, சாமி இனிமே நீங்க 2 கையிலையும் வாழ்த்துங்க அப்படின்னாராம். எதுக்குங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு மகரிஷி கேட்டாங்களாம். சுவாமிஜி உங்க கையில அந்த 2 கையிலையும் பாத்தீங்கன்னா அந்த ரேகைகள் ரொம்ப நல்லா இருக்கு, அதாவது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது. உங்க 2 கையிலையும் வாழ்த்து வாங்குறவங்க செல்வத்துல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க, இனிமே நீங்க 2 கையிலையும் வாழ்த்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்னைக்கு அந்த அன்பர் சொன்னாராம்.
அன்னையில இருந்து சுவாமிஜி 2 கையால வாழ்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தையும் அன்னைக்கு அந்த அன்பர்கள் பேராசிரியர்கள் கிட்ட எல்லாம் பதிவு செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்களாம். ஏன் இந்த 2 கையில நான் வாழ்த்துறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தன்னுடைய ஊர்ல கூடுவாஞ்சேரியில ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினாங்களாம். அந்த காலங்கள்ல அந்த வழியா நிறைய பேர் போவாங்க, வியாபாரிகள் எல்லாம் போவாங்க. அப்படி போகும்போது மகரிஷி கிட்ட போய், சுவாமிஜி ஒரு ரூபா கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்களாம். எதுக்குப்பா அப்படின்னு கேட்பாங்களாம் மகரிஷி. சுவாமிஜி மாடு வாங்க போறேன், அதனாலதான் ரூபா கொடுங்கன்னு கேக்குறேன். ஏன்பா நீ மாடு வாங்க போறதுக்கு என்கிட்ட எதுக்கு ரூபா கேக்குற அப்படின்னு கேட்டாங்களாம் மகரிஷி. சுவாமி உங்ககிட்ட ரூபா வாங்கிட்டு போயிட்டு அன்னைக்கு மாடு வாங்கினா அது ரொம்ப நல்ல ராசியா அம்சமான மாடா இருக்குது. இத நாங்க நிறைய பேரு அனுபவத்துல பார்த்துட்டே இருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து உங்ககிட்ட ரூபா கேக்குறோம் அப்படின்னு சொன்னாராம். அப்ப மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். அதனால என்னப்பா எப்ப வேணா வாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே 10 ரூபாவை மாத்தி 10 ரூபா காயினாவோ ரூபாயாவோ வச்சிருந்தாங்களாம் அன்னைக்கு. இந்த அனுபவத்துல மகிழ்ச்சி அன்னைக்கு அன்பர்கள் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டாங்களாம். அதனால இப்போ நமக்கும் இந்த விஷயத்த கேட்கும் போது தெரிஞ்சுக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சுவாமிஜி 2 கையில வாழ்த்துனாங்க அப்படிங்கிறத. அப்போ அன்னைக்கு அன்பர்கள் கிட்ட மகரிஷி ஒரு கவியை சொன்னாங்களாம். வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவர், வாழ்க வாழ்க என் குழந்தைகள் எல்லாம், வாழ்க வாழ்க என் உடன் பிறந்தோர்கள், வாழ்க வாழ்க என் நண்பர்கள் அனைவரும், வாழ்க வாழ்க என் தொழில்துறை அன்பர்கள், வாழ்க பகைவர்கள் வளமுடு திருந்தி, வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்களெல்லாம், வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க, வாழ்க அறநெறி, வாழ்க மெஞ்ஞானம், வாழ்க அறநெறி, வாழ்க மெஞ்ஞானம் அப்படின்னு இந்த கவியை சொல்லி அன்றைக்கு மாலையில அந்த நிகழ்ச்சியை ரொம்ப சந்தோஷமா சொல்லி பகிர்ந்துகிட்டாங்களாம் சுவாமிஜி. சரி, இப்போ இந்த வாழ்க வளமுடன் என்ற சொல்லோட தாரக மந்திரத்தை இன்னும் நம்ம ஆழமா யோசிப்போம். பிறர் நலமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்துற ஒலியாதான் இந்த வாழ்க வளமுடன் என்ற சொல் இருக்குது. வாழ்த்து அப்படின்னாலே அதை நினைக்கிற போதும் அதை சொல்லும் போதும் மனசுல ஒரு அமைதியான இயக்கம் உண்டாகும். வாழ்க வளமுடன் என்று மத்தவங்களை பார்த்து நம்ம சொல்லும் போது எல்லா பேறுகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில பெற்று நாம சிறப்பா வாழணும் அப்படிங்கிற ஒரு விரிந்த மனநிலையில ஆழமான கருத்தை உடையதாக தான் இந்த வாழ்த்து இருக்குதுங்க. இப்ப வாழ்க அப்படிங்கிற அந்த வார்த்தையில உள்ள அந்த இல் என்ற எழுத்து வந்து நம்ம சிறப்பா உச்சரிக்கும் போது நாக்கு மடிச்சு மேலெண்ணத்துல நல்லா தொட்டு அழுத்துது. அப்ப இந்த அழுத்தம் உள்ளே இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பியையும் பீனியல் சுரப்பியையும் நல்ல இயக்கத்தை தூண்டுது. அப்போ உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி, மன இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி பீனியல் சுரப்பி. அப்ப இந்த 2 சுரப்பிகளும் இயக்கம் பெறுவதனால நமது உடம்பும் மனசும் நல்லாவே இருக்கும். அப்ப தவம் செய்யறோம், அமைதியான நிலைக்கு வந்து வாழ்த்து சொல்ற போது 1000 தடவை சொன்னா எவ்வளவு பயன் தருமோ அந்த அளவு பயன் தரத்தக்க சக்தி வாய்ந்த சொல்லா இருக்குது இந்த வாழ்க வளமுடன். அப்ப இந்த வாழ்த்தை கேட்கிறவங்க மனசுல நல்ல எண்ணத்தையும் அமைதியும் கொடுக்குது. அப்போ நம்ம யாரெல்லாம் நினைச்சு வாழ்த்துறோமோ அவங்களுக்கு நன்மையை கொடுக்குது. இப்போ நம்ம லைஃப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வைப்ரண்டா லிவிங்கா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். அப்ப இந்த வாழ்க வளமுடன் என்ற சொல் தான் ஒரு அஸ்திரம், ஒரு டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் வாழ்த்துறது அப்படிங்கிறது அது ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு. இப்ப ஆரம்பத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் கடைபிடிச்சிருந்தாங்க. எந்த ஒரு சின்ன விசேஷமா இருந்தா கூட பிள்ளைகள் எல்லாம் வாழ்த்துங்க வாழ்த்துங்க, வாங்க வாங்க வாழ்த்த வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா நமக்கு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா எதுக்காக இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் வாழ்த்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு? சரி, இப்போ நம்ம உண்மையிலே வாழ்த்துக்கு பலன் உண்டா அப்படின்னா, இப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்து வாழ்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்லா இருக்கணும் அது அப்படின்னா உடனே நடந்துருமா? அப்ப எதற்காக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சு நிறைய பேரை கூப்பிட்டு எல்லாரையும் வந்து வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொல்றாங்க? முக்கியமா கல்யாணத்தப்ப அந்த தாலி கட்டும் போது அக்ஷதையை கையில கொடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்து அத மணமக்கள் மேல போட்டு வாழ்த்துங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த கல்யாணத்தின் போது வாழ்த்துறது
என்னைக்காவது இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா? சரி, இப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க வளமுடன் என்ற சொல்லுக்கு ஒரு பவர் இருக்கு. அதனாலதான் நமக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இந்த வாழ்த்துங்கிறது ஒரு தனி மகத்துவம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம பிறந்த நாள் ஆகட்டும், திருமண நாள் ஆகட்டும், நம்ம என்ன பண்றோம்? உடனே பெரியவங்க கிட்ட போய் வாழ்த்து வாங்கணும் அப்படின்னு போறோம். அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பலன் இருக்கு. இப்ப இத விஞ்ஞான பூர்வமா பார்ப்போம். வாழ்த்துன்னா என்ன? இப்போ நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. அந்த உயிர் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே இடமா இருக்குது. உடம்பு முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த உயிர். அப்ப அந்த உயிர் என்ன பண்ணும்? வேகமா சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்திட்டே இருக்கும்போது, இப்ப நம்ம சயின்ஸ் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். எந்த பொருள் வேகமா சுத்துனாலும் அதுல இருந்து அலை வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப ஃபேன் வேகமா சுத்துது. அப்ப அதுல இருந்து காத்துங்கிற அலை வருது. அப்ப எந்த பொருள் வேகமா சுத்துனாலும் அதுல இருந்து அலை வரும். அத போலத்தான் நம்ம உயிர் உடம்புல வேகமா சுத்தும்போது அதுல இருந்து ஒரு அலை வரும். அதுக்கு பேருதான் ஜீவகாந்தம். பயோ மேக்னட்டிசம். சரி, இந்த பயோ மேக்னட்டிசம் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்த கரண்ட் மாதிரி தான். நம்ம வீட்ல கரண்ட் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி நம்ம உடம்புல இந்த பயோ மேக்னட்டிசம், அதாவது உயிரோட அலை வேலை செய்யுது. எப்படி ஒரு கரண்ட் இருந்தாதான் டியூப்லைட் வேலை செய்யும், ஃபேன் வேலை செய்யும், ஏசி வேலை செய்யும் நம்ம சொல்றோமோ, அதே போல இந்த உயிர் நம்ம உடம்புல இருந்துதான் இந்த கரண்ட் இத அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம உடம்புல இருந்துதான் நம்ம புலன்கள் மூலமா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படிங்கிற இது புலன்கள் வழியா 5 உணர்வுகளையும் நாம உணர முடியுது. அப்ப கை கால்கள் வழியா நாம வேலை செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, மூளையின் வழியா எண்ணங்களாக வர்றதும் இந்த பயோ கரண்ட் தான். அப்ப இந்த ஜீவகாந்தம் தான். இப்போ இந்த கரண்ட் ஜீவகாந்தம் மூளையின் வழியா எண்ணங்களாக வருது. இப்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். எண்ணம் அப்படின்னுட்டு இந்த எண்ணங்களை 2 விதமா பிரிச்சுக்கலாம். இப்போ நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள். அப்ப இந்த நல்ல எண்ணங்களை மட்டும் வடிகட்டி எடுத்தோம்னா அதுக்கு பேரு தாங்க வாழ்த்து. நம்ம சாதாரணமா வாழ்த்துன்னு சொல்லிடுறோம். இப்போ சயின்ஸ் படி பார்த்தா இது எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம உடம்புல நம்ம உயிரில இருந்து அலை வருது. அதுல இருந்து நம்ம அந்த அலைய தனியா வடிகட்டி எடுத்துட்டோம்னா அது பேரு தான் வாழ்த்து. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயத்திலும் வாழ்த்துங்கிறத ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? யாரையும் வாழ்த்தும் போது சாதாரணமா உதட்டளவுல வாழ்த்தக்கூடாதுங்க. நம்ம உயிர்ல இருந்து அலை வருதுங்கிறத உணர்ந்து வாழ்த்தணும். இப்படி வாழ்த்தும் போது நிறைய முறைகள் இருக்கு. சுவாமிஜி ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாக்கு, நுனி நாக்கு மேல் அன்னத்தை தொடும். அப்போ நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு வேலை செய்யுது. அப்ப இந்த ழ தமிழ்ல தான் இந்த ழ அப்படிங்கிற ஒரு சிறப்பான உச்சரிப்போடு கூடிய ஒரு எழுத்து இருக்கு. மத்த மொழிகள்ல இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிட்யூட்டரி பீனியல் சுரப்பிய ஊக்கிவிடக்கூடிய இந்த வாழ்க வளமுடன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம மூளையில சில ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. அதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம். அப்ப இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. அது மட்டும் இல்ல, நம்ம மூளையினுடைய மனதோட அலைச்சுழல், அதாவது மென்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, அது குறையுது. அப்போ நமக்கு உடனே ஒரு அமைதி நிலை கிடைக்குது. அப்படி எப்போ தியானம் பண்ணாலும் நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குதோ அதே பலன் தான் இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே கிடைக்குதுங்க. சரி, அப்ப இந்த வார்த்தையை சொல்றதுக்கும் மத்த வார்த்தையை சொல்லி பயன்படுத்தி வாழ்த்துறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, மத்த வார்த்தைகள் சொல்லும் போது இப்ப நம்ம வாயால சொல்றோம், இந்த நாக்கு மேல போய் படுறது கொஞ்சம் சிரமம்தான். ஆனா இந்த வாழ்க வளமுடன்னு சொல்லி வாழ்த்தும் போது அந்த நுனி நாக்கு அது அப்படியே நல்லா வளைஞ்சு மேல போய் தொடுது. அப்போ எப்படி இத இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு வில் இருக்கு. அம்ப நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த நாண அந்த வில்லுல இருந்து பின்பக்கம் இழுத்து விடுறோமோ அந்த அளவுக்கு அது நல்லா வேகமா போகும். அது போல நம்மளுடைய உயிரிலிருந்து வரக்கூடிய இந்த எண்ண அலையாகப்பட்டது இந்த அமைதி நிலைக்கு போய் தான் நாம சொல்லும்போது அதனுடைய செயல் திறமை அதிகமாகி சீக்கிரமாவே பலன் கொடுக்குது. அப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வாழ்த்து உடனே பலிக்கணும்னா நாம பயன்படுத்த வேண்டியது வாழ்க வளமுடன் என்ற மந்திர சொல்லத்தான்.
இப்ப நாம இத கேட்கிற அளவுக்கு இந்த கேள்வி புரியுது. அப்போ வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நம்ம இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இது அரசியல்வாதிகள், வயசானவங்க, அவங்க போட்டோ எல்லாம் போட்டு அவங்களோட வயசு கம்மியானவங்க என்ன பண்றாங்க? வாழ்த்த எங்களுக்கு வயசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பெரியவங்கள நாம வாழ்த்தலாமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உண்மையில வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்துறதுக்கு நல்ல மனசும் உடம்புல உயிரும் இருந்தா போதும். வயசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா சயின்ஸ் பூர்வமா நம்ம இப்ப புரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? இது உயிரிலிருந்து வரக்கூடிய அலை, மனதிலிருந்து வரக்கூடிய அலை. அதுவும் ஃபில்டர் பண்ணி நல்ல எண்ணங்களை மட்டும் தனியா பிரிச்சு அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? வாழ்த்துன்னு சொல்றோம். அப்போ நம்ம யார வேணா வாழ்த்தலாம். நம்ம விட வயதுல மூத்தவங்கள கூட வாழ்த்தலாம். அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நல்ல மனசு, உயிர். இது 2 இருந்தாலே போதுங்க. நம்ம யார வேணா வாழ்த்தலாம். அது மட்டும் இல்லங்க. நம்ம ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரி வாழ்த்து அப்படிங்கிறது நல்ல எண்ண அலைகளை, அது அந்த ஜீவகாந்த அலைகள்னு சொல்லலாம் இல்லையா? அது அந்த அலைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வேவ்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தா 5 விதமான அலை இயக்கம்னு சொல்லுவாங்க மகரிஷி. அது என்னன்னா, முதல்ல மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவி செல்லுதல், ஊடாடுதல். அது முன்பின்னாக 2 இடை ஊடாடுதல். இப்ப இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம யாரையாவது வாழ்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க உடம்பு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அவங்க வாழ்த்த போறோம். அப்ப அங்க வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம மனசார வாழ்க வளமுடன்னு சொன்னோம்னா, உடனே நம்ம உயிர்ல இருந்து அந்த அலை புறப்படும். நல்ல எண்ண அலை புறப்பட்டு ஃபர்ஸ்ட் போய் முதல்ல அவங்கள மோதும். அதுதான் அதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, மோதுதல். அடுத்து 2வது என்ன பண்ணும்? பிரதிபலிக்கும். அவங்க மேல மோதிட்டு திரும்ப நம்மள நோக்கி வரும். ஏன்னா அதனுடைய அலை இயக்கமே அப்படிதாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிதான். அப்ப எந்த அலையா இருந்தாலும் புறப்பட்டு எங்க போய் மோதுதோ, மோதின வேகத்துல பிரதிபலிக்கும். அப்ப நம்ம கிட்ட வரும். சோ அவங்க உடம்பு நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும்னு நாம வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்னு சொல்ல சொல்ல நம்மளுடைய உடம்பும் மேம்படும். நமக்கே தெரியாது அது. அடுத்து சிதறுதல். அந்த அலை அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கும் அது நன்மை செய்யும். அடுத்தது ஊடுருவுதல். அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு உடல் நலம் சரியாகணும்னு நாம அனுப்பக்கூடிய அந்த எண்ண அலை அவங்க உடம்புக்குள்ள ஊடுருவி போய் அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யுங்கிறாங்க நம்ம அருள் தந்தை. அப்போ எப்படி நாம ஒண்ணு கேட்கலாம், அது எப்படிங்க பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் முடியாது, இது முடியுமா? ஓரளவுக்கு முடியும். எப்படி அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிறதும் அதே உயிர் தான், அவங்க உடம்புக்குள்ள இருக்கிறதும் அதே உயிர் தான், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதும் அதே எண்ண அலைதான். அப்ப ஜீவகாந்தம் தான். அவங்க உடம்புலயும் இருக்கிறதும் அந்த ஜீவகாந்தம் தான். சோ அப்ப அந்த உடல்ல நோயின்னு வரும்போது என்ன காரணங்க? அவங்களுக்கு அந்த ஜீவகாந்தம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் போய் அதை சரி செய்யுது. அப்போ நல்ல மருத்துவ முறையும் நல்ல மருத்துவர்களும் அந்த நோயாளிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டிய மருந்துகளும் கிடைக்கும். நம்ம கொடுக்க கொடுக்க வாழ்த்து கொடுக்க கொடுக்க இப்ப இந்த எண்ண அலைகள் ஊடுருவி ஆஹ் அவங்க உடம்புல அதுக்கான வேலைய பார்க்கும். கடைசியா இந்த 2 இடே ஊடாடுது அப்படின்னா என்ன பண்ணும்னா, யார் வாழ்த்துறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அலை புறப்பட்டு யாருக்கு தேவையோ அவங்கள போய் சேர்ந்து அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பரஸ்பர அன்பு அது என்ன பண்ணிடுதுங்க? ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அப்ப யார பார்த்து நம்ம வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு அன்பு, பரஸ்பர நட்பு உருவாகும். சரி, இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க வளமுடன்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வாழ்த்து அப்படிங்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில அதை பயன்படுத்துறோம். நல்ல முன்னேற்றத்தை நாம அடையலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ விஞ்ஞான பூர்வமாவும் பார்த்தோம். சரி, இப்ப இத எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, முதல்ல யார பார்த்தாலும் இப்ப நம்ம வீட்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாமே. இப்ப காலையில எழுந்த உடனே மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? 10 முறை எழுந்த உடனே உலகத்தை வாழ்த்துங்க. என்னன்னா 800 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம தூய்மையான எண்ணத்தோட காலையில எழுந்த உடனே வாழ்த்தும் போது
அந்த 800 கோடிக்கு மேல இருக்க மக்களோட மூளை செல்கள் அப்படியே மோதி அவங்கள அமைதிப்படுத்தும்ன்றாங்க. அப்போ மனவள கலைஞர்கள் எல்லாருமே முதல்ல என்ன பண்ணணும்? காலையில எழுந்த உடனே உலகத்தை வாழ்த்திட்டே எழுந்திருக்கணும். இரவு தூங்கும் போதும் ஒரு 10 முறையாவது உலகத்தை வாழ்த்தணும். இப்ப நம்ம வீட்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் பார்ட்னரை பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கை துணையை காலையில எழுந்த உடனே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பிள்ளைகளை சொல்லணும். அப்புறம் நம்ம யாரை பார்த்தாலும் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, இப்படி யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சாதாரணமா நம்ம சொல்லணும். சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த வாழ்த்து கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுவோம்? ஹலோ, ஹாய், வணக்கம், நமஸ்காரம் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ நம்மளுக்கு வரதே போயிடுச்சு. எல்லாரையும் பார்த்து நம்ம வாழ்த்துறோம். அப்ப நல்ல முறையில வாழ்த்திட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி வாழ்த்துறதை விட வாழ்க வளமுடன், அதாவது இந்த ஹலோ ஹாய்ன்னு சொல்றதை விட வாழ்க வளமுடன்னு சொல்லும்போது இப்ப நம்ம அதோட பலனை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்த்து டெய்லி நம்ம வாழ்த்தும் போது அப்ப அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பரஸ்பர நட்பு உருவாகும், அன்பு உருவாகும். ரொம்ப ஈஸியா நம்ம இந்த வார்த்தை எல்லாருக்கிட்டையும் ஒரு பரஸ்பர அன்பையும் பரிமாறிக்கொள்ள முடியும். முகத்தை பார்த்தாலே ஒரு மறுமலர்ச்சி இருக்கும். அப்ப அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு பழகணும்னு நினைப்பாங்க. இது மனித இயல்பு, ஹியூமன் டெண்டன்சி இல்லையா? அது மட்டும் இல்ல, நமக்கு தெரியும். நாம ஒரு 10 பேரை வாழ்த்தணும்னு வச்சுக்கோங்க, அந்த அலை இயக்கம் அவங்க கிட்ட போய் திரும்ப நமக்கிட்டே வரும். அப்போ அவங்களுக்காவது ஒரு வாழ்த்து தான் கிடைச்சது, ஒரு வாழ்த்து தான் அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப வாழ்க வளமுடன் சொல்லும்போது அந்த 10 பேரை நம்ம வாழ்த்துறோம். அப்ப நமக்கு அனுப்புற அலை அவங்க கிட்ட மோதி நமக்கும் திரும்ப வரும். அப்போ 2 மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நாம இந்த மாதிரி வாழ்த்து கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல் அளவுல, மனதளவுல, உயிர் அளவுல, வாழ்க்கை அளவுல முன்னேற்றத்தை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது உறுதி. இப்போ ஒரு போன் எடுத்தோம்னு வைங்களேன், ஹலோன்னு சொல்றதை விட, நம்ம வணக்கம்னு சொல்றதை விட வாழ்க வளமுடன்னு சொல்லும்போது அதிக பலன் இருக்குது. இப்ப நம்ம இனிமே யாரை பார்த்தாலும் நம்ம கிட்ட இருந்து வர்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கணுங்க? வாழ்க வளமுடன். இப்போ போன் எடுத்தோம்னா நம்ம கிட்ட இருந்து வர்ற முதல் வார்த்தை வாழ்க வளமுடன். அப்ப அது மட்டும் இல்ல, கடைசியா நம்ம இந்த கான்வர்சேஷனை முடிக்கும் போதும் என்ன வார்த்தை இருக்கணுங்க? வாழ்க வளமுடன். இப்ப போன் ஆகட்டும், பர்சனல் பேசுறது, எந்த விஷயமாகட்டும், நம்ம ஆரம்பிக்கும் போது வாழ்க வளமுடன் ஆரம்பிக்கணும். முடிக்கும் போதும் வாழ்க வளமுடன். அப்புறம் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ திருப்பு முனை வரும். அப்போ எல்லாம் நம்ம வாழ்க்கையில உயர்வோம். அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்த்துறதுனால, அந்த வாழ்க வளமுடன் சொல்றதுனால நமக்கு இது வரைக்கும் சரியா பழக்கம் இல்லாதவங்க கூட நண்பர்கள் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, எதிரிகளாக இருப்பவங்க கூட நம்மளுடைய நண்பர்களாக மாறுவாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒருத்தர் கூட நமக்கு ஒத்தே வராது அப்படின்னு வைங்களேன். இப்ப நாம ரொம்ப பேச மாட்டோம்னு வைங்க. அப்ப அவங்கள பார்த்து நீங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? அவங்களே யோசிப்பாங்க, என்னடா இது, அவருக்கும் நமக்கும் ஒத்து வராது, இருந்தாலும் அவர் நம்மளை பார்த்து நல்லா இருங்க, வாழ்க வளமுடன்னு சொல்றாங்களே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நம்மள நல்லா இருக்கணும்னு சொல்றாங்களே, அப்ப போனா போது நம்ம அவர்கிட்ட வந்து ஏன் இன்னும் பகைமை வச்சுக்கிடணும்? நம்ம நல்ல மாதிரியா பேசிட்டு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துருவாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கைய என்ன ஆயிடுங்க? ஒரு அமைதியான வாழ்க்கையா, அன்பான வாழ்க்கையா மாறிடும். எந்த இடத்துலயும் பிரச்சனை வராது. அது மட்டும் இல்ல, யாராவது ஒருத்தர் கோவமா நம்ம கிட்ட வந்தா கூட நம்மள திட்டணும், நம்ம மேல ஏதாவது குறை சொல்லணும்னு சொல்லிட்டே வேகமா வருவாங்க. வரும்போதே நமக்கு தெரியும், ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதுக்கு தான் வராங்கன்னு. அப்போ நம்ம தான் ஒரு பழக்கம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? எந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல என்ன சொல்லிடுவோம்? வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவரை பார்த்து முதல்ல நம்ம வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டோம்னா, அவர் பயங்கர கோவமா வந்தாலும் கூட இந்த வார்த்தை என்ன பண்ணிடுங்க? ஒரு அமைதி நிலையை கொடுத்துடும். அப்ப நிச்சயமா வந்து இந்த எந்த ஃபோர்ஸ்ல வந்தாரோ அந்த ஃபோர்ஸோட நம்ம கிட்ட சண்டை போடவோ, கோவமா பேசவோ மாட்டாங்க. அதனால இந்த வாழ்க வளமுடன்கிறது ஒரு பெரிய அஸ்திரங்க. இது ஒரு டூலா வச்சுக்கலாம். அது வந்து ஒரு மேஜிக் வேர்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மாற்றத்தை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அதை ஏற்படுத்தி இருக்குது, இன்னும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அதாவது கடவுள் கையில எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு ஆயுதம் இருக்கும், சூலம் இருக்கும், வேல் இருக்கும். ஏதாவது ஒரு அசுரன் எதிர்த்தாப்புல வந்தாக்க
நான் கடவுள் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த ஆயுதத்தை எல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா சாமி கையிலயும் ஆயுதத்தை பார்த்திருப்போம். போட்டோல, சிலைகள்ல. அது போல ஒரு ஆயுதம் தான் இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அந்த மேஜிக் வேர்டு. இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கோவக்காரங்களோட நம்ம வாழ்ந்தாலும், எந்த சூழ்நிலையும் நம்ம ஈஸியா சமாளிச்சு வந்துடலாம். ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லும்போது அதை கேட்கக்கூடிய அவங்களும் அமைதி நிலைக்கு போயிடுவாங்க. அதை சொல்லக்கூடிய நாமும் அமைதி நிலைக்கு போயிடுவோம். அப்புறம் எங்க பிரச்சனை வரும்? ஒண்ணும் வராது. இப்ப அன்பான மக்களே, இதை விட ஒரு சிறந்த சொல், மேஜிக் வேர்டு இந்த உலகத்துல எங்க இருக்கு? அதனால இந்த சொல்லை பயன்படுத்தி நம்ம குரு சொன்னதுபடி நாமும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ்வதற்கு நம்மால் ஆன முடிந்த உதவிகளை செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்பாக வாழ்த்தி வாழ்வோம் அப்படின்னு வாழ்த்தி வாழ்வோம் அப்படிங்கறத வந்து மிக சிறப்பாக சொன்னீங்க. வாழ்த்து வாழ்க எப்ப வளமுடன். துவங்குச்சு? வாழ்த்து எப்ப துவங்குச்சு? 1964 இந்த மந்திரத்தை வந்து மகரிஷி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லி ஆரம்பிச்சது. 2 கைகளாலும் ஆசீர்வாதம் வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சது. அடுத்தது இவங்க கிட்ட, மகரிஷி கிட்ட இருந்து அந்த ₹1 வாங்கிட்டு போய் அவங்க பலன் நிறைய கண்டது. ஒவ்வொன்றுமே நிறைய அலை இயக்கம். இதனால வெறுப்பு மாறுறது, பகைமை மாறுது, அன்பு மேலோங்குது, ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது, மனம் நல்ல அமைதி நிலையில அலை நீளத்துல இயங்குது, பிரச்சனைகள் வராம தடுக்குது. வாழ்த்து மோதி பிரதிபலிக்கும் போது நமக்கு 2 மடங்கா பல மடங்கா அதிகமாகுது. காலையிலையும் படுக்க தூங்கும் போதும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்ல சொல்ல இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும், இயற்கைக்கும், மனித உயிர்களுக்கும் போய் சேர்ந்து அதுவும் நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் என்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றி அம்மா. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், சேட் பாக்ஸில் வாழ்த்து கொடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் உரித்தாகுக. நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றி அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30க்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறுகிறது. பார்த்து கொண்டே நாமும் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு காயகல்ப பயிற்சி, 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, 7:30க்கு உலகநல வாழ்த்துடன் நிறைவு பெறுகிறது. பிரதி சனிக்கிழமை காலை மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்துடன் இன்றைய அமர்வினை நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், அமைதி அமைதி அமைதி. மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை அனைவரின் அனுமதியோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.